Hi friends, welcome back to Psychology in Tamil. நான் ஜிதேந்திரா பேசுறேன். ஸோ நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஐம் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னாட்டிஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. பட் a lot of people are asking the same question over and over again. அதாவது பேய் இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு விஷயம் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயமுமே என்னோட பர்சனலான ஒரு ஒப்பீனியன் தானே தவிர நான் சைக்காலஜிஸ்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை நான் சைக்காலஜி படித்ததுனாலையோ எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் தெரிஞ்சுக்கல அப்படின்றத நான் முதல்ல ஸ்டேட் பண்ண விரும்புகிறேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. முதல்ல சைக்காலஜி படித்தா ஒருத்தர் மைண்ட் ரீட் பண்ணுவார், இல்லை சைக்காலஜி படிக்கிறதுனால ஒருத்தரால் ஹிப்னாசிஸ் பண்ண முடியும், இல்லை பேய் ஓட்ட முடியும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சைக்காலஜி இஸ் அ சயின்ஸ். அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த கொஸ்டினை நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றதுனால இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல் கொஸ்டின், ஹிப்னாசிஸ் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஹிப்னாசிஸ் தெரியாது, பிகாஸ் நான் ஹிப்னாசிஸ் படிக்கல. பட் ஹிப்னாசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியும். ஹிப்னாசிஸ் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, ரைட்? பட் ஹிப்னாசிஸ் கண்டிப்பாக யூஸ்லெஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சில பேரால் செய்ய முடியுது, சில பேரால் செய்ய முடியல. அதனால தான் நான் அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், சயின்ஸுக்கும் ஆர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆர்ட் சில பேரால் மட்டும் எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் சயின்ஸ் அந்த சேம் எக்ஸாக்டான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த டைம்லையுமே உங்களால் திருப்பி சயின்ஸை யாராலையுமே செயல்படுத்த முடியும். அது முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் ஹிப்னாசிஸ் அப்படின்ற சப்ஜெக்ட்குள்ளே போகலை. பட் எனிவேஸ், ஸோ ஹிப்னாசிஸ் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது? ஹிப்னாசிஸ் அப்படின்றது அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வரது மூலியமாக தான் ஹிப்னாசிஸ் ஒர்க் ஆகுது. அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்ன, ரைட்? ஸோ அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது என்னன்றது நீங்கள் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணுன்னா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே பேசியிருப்பேன், போன வீடியோஸ்லேயே பேசியிருப்பேன். பட் சின்னதாக இப்பயே சொல்லிடுறேன். டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்னா என்னன்னா, டைட்டானிக் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைட்டானிக் படத்தில் ஒரு கப்பல் ஒரு ஐஸ் கட்டி மேலே போய் மோதும். ஐஸ் கட்டி மேலே மோதின உடனே கப்பல் ரெண்டாக உடஞ்சிரும். எந்த ஐஸ் கட்டி மேலே மோதினாலும் கப்பல் உடையாது, ஐஸ் கட்டி தான் நகர்ந்து போகும் இல்லையா? பட் இருந்தாலும் ஏன் கப்பல் உடஞ்சிது? நிஜத்திலேயே கப்பல் உடஞ்சிது. எதனால உடஞ்சிது? உடஞ்சதுக்கு காரணம் அது ஐஸ் கட்டி கிடையாது, ஐஸ் மலை. ஆனால் அந்த மலையோடைய மேலே இருக்க பாகத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பல விஷயங்களும். ஸோ டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் அப்படின்னா என்னென்னா, கீழே இருக்க மவுண்டன் நமக்கு தெரியாது, தண்ணி மேலே இருக்க அந்த சின்ன டிப்பு மட்டும்தான் தெரியும். அதுதான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம அவேராக இருக்க இந்த மைண்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஷியஸ் மைண்ட் சில விஷயத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியாத நம்மளை செயல்படுத்துகிற அந்த மைண்ட், அதுதான் நம்மளுடைய லார்ஜ் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் தான் நம்மளை செயல்பட வைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டினியூஸாக லைஃப்பில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறதுக்கோ, இல்லாட்டா ரிலேஷன்ஷிப்ஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகாததுக்கோ, இது மாதிரியான பல விஷயங்களுக்கும் அந்த அன்கான்ஷியஸ் மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ப்ராப்ளம்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னா அந்த பர்சனை அந்த அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சிடலாம் அப்படின்றது தான் ஹிப்னாசிஸோடைய கான்செப்ட். பட் இதில் சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது நிஜமாவே அன்கான்ஷியஸா அப்படின்றது ஒரு சின்ன பிரச்சனை, ரைட்? அன்கான்ஷியஸ்குள்ளே நீங்கள் போகும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம். ஒன்று, அது உங்களுடைய மைண்ட் கிரியேட் பண்ணுற ஃபிக்ஷனாக இருக்கலாம், அதாவது ஒரு ட்ரீமாக இருக்கலாம். இப்போ நம்ம தூங்கும்போது நமக்கு தினம் கனவுகள் வருது. அந்த கனவுகள் எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் வருது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்கிறாரு. அதாவது அந்த கனவுகள் நம்ம நிஜம் வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளால செஞ்சுக்க முடியலையோ, சாதிக்க முடியலையோ, அதை தான் நம்ம கனவுல செய்கிறோம் அப்படின்றதும் ஃப்ராய்ட் சொல்கிறாரு. இதுவும் ஹிப்னாசிஸோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ். பட் இதில் சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை 8 வயசுல என்ன பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சில பேர் ஹிப்னாசிஸில் போயிட்டு நீ 8 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள் கேட்கும்போது நிஜமாவே அந்த குழந்தை 8 வயசுல அதை செஞ்சுதான்றது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். ஏன்னா இந்த குழந்தை அந்த 8 வயசுல அதை செஞ்சதா ஒரு கனவு கூட கண்டிருக்கலாம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, லாட் ஆஃப் டைம்ஸ் எது ட்ரீம் எது ரியாலிட்டின்றது ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோரி சில டைம்ஸ் நாட் ஸோ ட்ரூவாக இருக்குது, அது வெறும் ஃபிக்ஷனாக இருக்குது, வெறும் கதைகளாக இருக்குது. அதனால தான் ஹிப்னாசிஸை எல்லாராலையும் செயல்படுத்தவும் முடியல. செயல்படுத்துகிறவங்க கூட எல்லா டைம்ஸும் ஹிப்னாசிஸ் ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, லைக் பிளாக் மேஜிக்கோ இல்லாட்டா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் இது என்னோட பர்சனலான விஷயம். பட் இதுக்கும் சைக்காலஜிக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. இதை நான் அடிக்கடி சொல்ல விரும்புறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியை தயவு செஞ்சு
ஹிப்னாசிஸ் கூடயோ இல்லை வந்து ஊடுவோடையோ இல்லாட்டா வந்து மேஜிக்கோடையோ தயவு செஞ்சு சம்மந்தப்படுத்திக்காதீங்க. இதுக்கும் சைக்காலஜிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. சைக்காலஜி இஸ் பியூர்லி எ சயின்ஸ். பேய் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கும் என்னோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பேய்களை பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டியால் ஒத்துக்க முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். பட் சயின்ஸுக்குள்ள ஒரு சின்ன, என்னை பொறுத்தவரைக்கும் சயின்ஸ்லேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சுட்டு இருந்த சயின்ஸும் இப்போ இருக்க சயின்ஸுமே ஒன்றும் கிடையாது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்வலாகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, அந்த புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தை இல்லை அப்படின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணுவோம். அதே தான் நம்ம நிறைய விஷயத்தில் பண்ணியிருக்கோம். உலகம் வந்து தட்டையாக இருக்குன்னு சொன்ன போது ரவுண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னவரை வந்து கொலையும் பண்ணோம். ஸோ சயின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எவால்வ் ஆகிற ஒரு விஷயம் தான். சயின்டிஸ்ட் கொலை பண்ணாங்கன்னு சொல்ல வரல, பட் சயின்ஸும் வந்து நிறைய டைமில் வந்து நிறைய விஷயத்தை டினை பண்ணிடுது. பட் நான் எப்பயுமே சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்ற ஒரே காரணத்தினால அது தப்பு இல்லை அது யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான எந்த ரைட்டுமே நமக்கு கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதே தான் இந்த விஷயத்துலையும் நான் சொல்லுவேன். பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்குது. பட் நான் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆராய்ச்சிலாம் பண்ணது கிடையாது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது என்னுடைய ஜஸ்ட் பர்சனலான ஒப்பீனியன். ஸோ 3வது பார்ட்டுக்கு வருவோம். மைண்ட் ரீடிங். மைண்ட் ரீடிங்கை பற்றி மட்டும் எனக்கு எந்த விதமான அச்சமுமே இல்லை. மைண்ட் ரீடிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ரைட்? ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறான்னு இன்னொரு மனுஷனால கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதை மட்டும் நான் அடித்து சொல்ல முடியும். ஃப்யூச்சரில் வேணால் டிவைசஸ் வரலாம், ஃப்யூச்சரில் வேணால் நம்ம டெக்னாலஜி இன்வென்ட் பண்ணலாம். பட் சயின்டிஃபிக்காக ஹியூமன் மைண்டை படிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது, எந்த விதமான ப்ராக்டிஸுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் மைண்டை படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். எதுக்காக நீங்கள் இன்னொருத்தரோட மைண்டை போய் படிக்கணும்? இன்னொருத்தர் உங்கள் மைண்டை வந்து படித்தா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? ஸோ இன்னொருத்தர் நம்ம மைண்டை படித்தா பிடிக்காதுன்னும் போது நம்ம மட்டும் இன்னொருத்தர் மைண்டை படிக்கணும்னு ஆசைப்படணும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் யோசிக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம், செய்யறது இன்னொரு விஷயமா இருக்கலாம். ஸோ அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள நம்ம தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ ரோட்ல போகும்போது நீங்க பையனாவோ பொண்ணாவோ இருந்தீங்கன்னா, எதிர ஒரு பையனோ பொண்ணோ வரும்போது அழகா இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ உங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ கூட பக்கத்துல உட்காந்துருக்கலாம். அவ அழகா இருக்கான்னு நினைக்கிறதுனால நீங்க அந்த பொண்ணு பின்னாடி போறது கிடையாது. ஆனா அந்த தாட் உங்க ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ தெரிஞ்சதுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும். இது நமக்கு தேவையா? ஸோ ஹியூமன் மைண்ட் எப்படி வேணா ஒர்க் ஆகும். அதை போய் நம்ம அவங்க எக்ஸாக்டா என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம், மைண்ட் ரீடிங்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சைக்காலஜி இஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். அதாவது ஒருத்தர் எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, ஏன் ஒரு இடத்துல அப்படி நடந்துக்கிறாரு, அது எப்படி நம்மளால மாற்ற முடியும், இல்லை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை நம்மளை மாற்றிக்கணுமா, அந்த இடத்துல எப்படி செயல்பட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி படிக்கிறது தான் சைக்காலஜி. ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால ஒத்து வாழ முடியும். ரைட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் மைண்ட் ரீடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப்ல புகுந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பேர் மைண்ட் ரீடிங். பட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது அவர் எப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட நம்ம வாழற வாழ்க்கையை ஈஸியாக வாழறதுக்கான நம்ம வழிவகுத்துக்கிறது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் தான் சைக்காலஜியை தவிர மைண்ட் ரீடிங் சைக்காலஜி கிடையாது. மைண்ட் ரீடிங் யாராவது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களா கூட அதை நீங்கள் நம்பாதீங்க. பிகாஸ் ஹியூமன் மைண்ட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இது வரைக்கும் யாரும் அதை படித்தது கிடையாது. அதாவது ஒருத்தர் என்ன யோசிக்கிறாருன்றது யோசிக்கும் போது யாராலையும் சொல்ல முடியாது. சினிமாவில் வந்திருந்தாலும் அது சினிமாக்காக எடுத்ததை தவிர மைண்ட் ரீடிங்கிறது நிஜத்தில் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய டவுட்ஸை ஆன்சர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இதுக்கு மேலே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட். ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோஸில் நம்ம பியூர்லி சைக்காலஜி சயின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஹிப்னாசிஸ், பேய், மைண்ட் ரீடிங் இந்த மாதிரியான நான் சயின்டிஃபிக்கான விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கலாம். நான் சயின்டிஃபிக் டசன்ட் மீன் இட் இஸ் நாட் ரியல். ஆனால் நம்ம அதுக்குள்ளே இப்போ போகலை, அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ வில் கேட்ச் யூ ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சைக்காலஜி இன் தமிழ். அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்ததாக வரப்போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் எங்களோட கனெக்டடாக இருக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், இந்த யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.